வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மக்களை சந்தித்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். தமாகவை பொறுத்தவரையிலே அன்றிலிருந்து இன்று வரை, இந்த நிமிடம் வரை இந்த கட்சிகளோடு நட்பு கட்சியாகவே நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அவ்வப்போது அவர்களை சந்தித்து தமிழக நலன், மக்கள் பிரச்சனை, அரசியல் சூழல் குறித்து நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே தற்போதுள்ள நாடாளுமன்ற தேர்தல், அதற்கான வியூகம், கூட்டணி, இவைகளெல்லாம் தமாகவினுடைய பொதுக்குழுவிலே ஆலோசனை செய்யப்படும். மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு நிர்வாகிகள் எல்லாம் ஒரு சேர அவரவர்கள் மாவட்டத்திலே அவர்களுடைய பகுதி மக்களுடைய தேர்தல் சம்பந்தமான எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள். இயக்கத்துடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்களோடு எல்லோருடைய கருத்தையும் நான் பகிர்ந்து கொண்டு உண்மை நிலைக்கேற்றவாறு கட்சியினுடைய நலன் கருதி தேர்தல் கூட்டணி முடிவுகள் எடுக்கப்படும். அதிகாரப்பூர்வமாக அந்த முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்படும். மேலும் மிக முக்கியமாக இந்த மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தமாகவினுடைய செயற்குழு கூட்டம் சென்னையில் அசோகா ஹோட்டல் எக்மோரிலே நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கூட்டத்திலே பொதுக்குழு நிர்வாகிகள் அத்துணை பேரும் கலந்து கொள்வார்கள். குறிப்பாக மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அன்றும் நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பேன். பொதுக்குழு முடிந்த பிறகு சந்திப்பேன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லயும் இந்த கட்சிகள் குறிப்பிட்ட பிஜேபி, எல்லா கட்சிகளும் வந்து உள்ளடக்கிய ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களா, இல்ல பாஜக? இல்ல, இந்த கட்சிகள் மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் தலைமையிலே இன்றைக்கு மதிப்பிற்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தேமுதிக, புதிய தமிழகம், நம்முடைய மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள், திரு ஏ.சி. சண்முகம் அவர்கள், ஐஜேகேனுடைய தலைவர் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள், நம்முடைய ஜெகன்மூர்த்தி போன்ற பல்வேறு முக்கிய ஒன்று ரெண்டு கட்சி நான் விட்டுருக்கலாம், பல்வேறு முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள் தேர்தல் என்றாலே அந்த கட்சிக்கு என்று ஒரு செயற்குழு, ஆலோசனை கூட்டம், அதற்கு பிறகு படிப்படியாக முறையாக அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு தேர்தல் யூகங்களை முழுமையாக அமைத்து அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள். யார் யார் எந்த கட்சி எந்த கூட்டணியிலே சேருவார்கள் என்பது அவரவர் கட்சியினுடைய பொதுக்குழுவுக்கு பிறகு அந்தந்த தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். என்னுடைய பொதுக்குழு 12ஆம் தேதினா நான் 12ஆம் தேதி பொதுக்குழு உள்ளவர்கள்ட்ட பேசுவேன். அதுக்கப்புறம் முக்கிய தலைவர்கிட்ட பொதுக்குழுவில் உள்ள சாராம்சங்களை பற்றி பேசி தாமதமில்லாமல் சரியான நேரத்தில் கூட்டணியை அறிவிக்கக்கூடும்.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் கூட்டணி குறித்து தமாகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.